வணக்கம். என்னோட பேரு தாமரை செல்வி. இன்னைக்கு நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிற கதை வணங்காமுடி. வாங்க கதையை தொடரலாம். தேவசுந்தரி அந்த இனிமையான கானத்தை கேட்கணும்னு சொன்னதை கேட்ட பரஞ்சோதி, கேட்கணும் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி முழிச்சிட்டு சித்திரசேனன் பக்கம் திரும்புறதுக்கு முன்னாடி சித்திரசேனன் பரஞ்சோதிய பார்த்து, குருதேவா அப்படின்னு கூப்பிட்டுட்டு, பெண்கள் இசை கேட்க விரும்புறாங்க, பாடுங்க அப்படின்னு சொல்றார். இதை கேட்டதும் பரஞ்சோதிக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. ஒரு மொழி முழிச்சிட்டு, சரி அப்படின்னு தொண்டைய செருமிட்டு பாட்டு பாடுறதுக்கு முன்னாடி அதிகாரமா சித்திரசேனன் கிட்ட, நீ போய் உன்னோட வேலைய பாரு அப்படின்னு சொல்றார். அதுக்கு சித்திரசேனன், வேலையை கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் குருதேவா அப்படின்னு சொல்ல, என்ன கவனிச்ச? அந்த சிலைக்கு கண்ணம் சரியில்லை அப்படின்னு பரஞ்சோதி சொல்றார். அத மாம்பழ கண்ணம்னு சொல்லுவாங்க குருதேவா அப்படின்னு சித்திரசேனன் சொல்ல, கண்கள் அப்படின்னு பரஞ்சோதி கேட்க, மலர்விழியா மான்விழியான்னு யோசிக்கிறேன் அப்படின்னு சித்திரசேனன் சொல்ல, உதடுகள் அப்படின்னு பரஞ்சோதி கேட்க, செம்பவள துண்டுகள்னு சித்திரசேனன் சொல்றார். இது எல்லாம் அந்த சிற்பத்தை வச்சு சொன்னார்னு நினைக்கிறீங்களா? இல்லவே இல்ல. அங்க நின்னுகிட்டு இருக்கிற தேவசுந்தரிய தான் இலைமறைக்காயா வர்ணிச்சுக்கிட்டு இருக்கார் சித்திரசேனன். ஆனா நம்ம ஹீரோயினுக்கு புரியாம போகுமா? அவர் வர்ணிக்க வர்ணிக்க இவங்களும் எல்லாத்தையும் சந்தோஷமா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சித்திரசேனனுக்கும் தேவசுந்தரிக்கும் இடையில நடக்கிற காதல் புரியாம தேவசுந்தரி பக்கத்துல இருந்த நீலவேணி கோபமா, சிற்பி அப்படின்னு குரலை உசத்த, நீ என்ன உதாரண புலவனோ, ரொம்ப பேசாத அப்படின்னு அதட்டுறாங்க. உடனே பரஞ்சோதி, சிஷ்யா அப்படின்னு சித்திரசேனனை கூப்பிட்டுட்டு, அளவுக்கு அதிகமா பேசுற இந்த ஆரணங்க அமைதியா இருக்க சொல் அப்படின்னு சொல்ல, அதுக்கு சித்திரசேனன், அவசியம் இல்ல குருதேவா, நீங்க ஒரு முறை பாடிட்டீங்கன்னா எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு பதில் சொல்றார். அதுக்கு பரஞ்சோதி, அதெல்லாம் முடியாது, நான் பிறருக்காகலாம் பாட மாட்டேன், நான் பாடும் போதுதான் மத்தவங்க கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து நகர்ந்து போயிடுறார். உடனே சித்திரசேனன் இளவரசி பக்கத்துல வந்து நின்னு, என்னோட குருநாதர் ரொம்ப கண்டிப்பானவர், அவர் கோபத்துல பாடுனா அக்னி புயல் வீசும் அப்படின்னு சொல்றார். அதுக்கு நீலவேணி, அப்ப சந்தோஷத்துல பாடினா அப்படின்னு கேட்க, சித்திரசேனனும், இரவுல தாமரை மலரும், வண்ட தேடி வண்ண மலர் ஓடும், அமாவாசை இருட்டுல அழகு நிலா வட்டமிடும் அப்படின்னு சொல்றார். ரொம்ப கோபமான எக்ஸ்பிரஷனோட சித்திரசேனனை பார்த்து, அடே சிறுவா, பெண்கள் கிட்ட என்ன அனாவசியமான பேச்சு அப்படின்னு பரஞ்சோதி கண்டிக்க, கையெடுத்து கும்பிட்டபடி, உங்க பெருமையை தான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் குருதேவா அப்படின்னு பவ்யமா சொல்றார் சித்திரசேனன். உடனே நீலவேணி, போதுமே உங்க பெருமையை கேட்டது, வாங்கம்மா போகலாம், ரொம்ப வம்புக்காரங்களா இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அங்க இருந்து போகணும் அப்படின்னு நீலவேணி சொன்னதை கேட்டதுமே இளவரசியோட முகம் கொஞ்சம் வாடிடுது. ஆனாலும் என்ன பண்றது, திரும்பி போய் தானே ஆகணும். திரும்பி தன்னோட தோழிகளோட கிளம்பிடுறாங்க தேவசுந்தரி. அவங்க போறதையே சித்திரசேனனும் பரஞ்சோதியும் பாத்துக்கிட்டு நிக்கிறாங்க. லைட்டா பரஞ்சோதி முதுகுல சித்திரசேனன் விளையாட்ட தட்டி, இவ்வளவு தூரம் பேச எங்கடா கத்துக்கிட்ட அப்படின்னு சித்திரசேனன் கேட்க, என்ன தோழா இப்படி கேட்டுட்ட, பெண்களோட கண்களை பார்த்ததும் பேச்சு தானா வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சிரிக்கிறாங்க. பச்சைமலை சாரல்ல இருந்து திரும்பி வந்த இளவரசிக்கு ஒரே சந்தோஷம். அரண்மனையில அவங்க தோழிகளோட பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்கும் போது இளவரசியோட அப்பா, அதாவது அந்த மன்னரும் அந்த நாட்டோட சேனாதிபதி நரேந்திரனும் அங்க வர்றாங்க. அப்பாவை பார்த்ததும் சந்தோஷமா துள்ளி சிரிச்சுக்கிட்டு அவர்கிட்ட போறாங்க இளவரசி. உன்னோட சந்தோஷத்துல நானும் கலந்துக்கலாமான்னு அப்பா கேட்க, ஒன்னும் இல்லப்பான்னு சொல்லிட்டு அவரோட கையை பிடிச்சு தன்னோட ரூமுக்குள்ள கூட்டிட்டு போறாங்க. பின்னாடியே நரேந்திரனும் போறார். அப்பாவும் பொண்ணும் ஒரு சோஃபால உட்கார்ந்து இருக்க, பின்னாடி நரேந்திரனும் நீலவேணியும் நிக்கிறாங்க. ராஜா தேவசுந்தரி கிட்ட, நீ இன்னும் சாப்பிடலையான்னு கேக்குறாரு. அவங்க இல்லன்னு சொன்னதும், ஏமா எங்க போயிருந்த அப்படின்னு அக்கறையா கேக்குறார் மன்னர். உடனே சிரிச்சுக்கிட்டே, பச்சைமலை சாரலுக்கு போயிருந்தேன், அற்புதமான சிற்பங்கள் அங்க இருக்குதுப்பா அப்படின்னு அவங்க அப்பா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கும் போது நரேந்திரன் இடையில புகுந்து, பாதுகாப்பு இல்லாம தனியாவா போனீங்க அப்படின்னு ரொம்ப அக்கறையோட கேக்குறார். அதுக்கு இளவரசி, ஏன் நம்மளோட அரசு ஆபத்து நிறைஞ்சதா, யாரும் தனியா சஞ்சரிக்க கூடாதா அப்படின்னு அவர் கேள்விக்கு எதிர்கேள்வி கேக்குறாங்க. அதுக்கு நரேந்திரன், இல்ல நீங்க எதிர்கால மகாராணி, பாதுகாப்போட போகணும், அதுக்காக சொன்னேன் அப்படின்னு சொல்றார். உடனே இளவரசி, ஆமா அப்படின்னு சொல்லிட்டு, என்னோட அந்தஸ்தை காப்பாத்த வேண்டியது நீங்க தானே அப்படின்னு கேட்டதும் நரேந்திரனுக்கு ஒரே சந்தோஷம். அவங்க அப்படி ஒரு வார்த்தை சொல்றதுக்காகவே காத்துக்கிட்டு இருந்த மாதிரி ரொம்ப ஆர்வமா, காத்துக்கிட்டு இருக்க இளவரசி அப்படின்னு சொல்லி முன்னாடி வர, சரி அப்படின்னா நாளையில இருந்து என்னோட அந்தப்புற காவல் தலைமை உங்களுக்கு தான், என்னோட பரிவார படைக்கும் நீங்க தான் தலைமை ஏற்கணும், என்னோட பாதுகாப்புக்கு நீங்க தான் பொறுப்பு அப்படின்னு முடிவா சொல்றாங்க. கரும்பு தின்ன கூலியா வேணும், ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ணாம நரேந்திரன், இதை விட பெருமை எனக்கு என்ன இருக்க முடியும் அப்படின்னு சொல்ல, உடனே தேவசுந்தரி தன்னோட தோழி நிலவேணிய கூப்பிட்டு, இனிமே நீதான் இந்த நாட்டின் சேனாதிபதினு சொன்னதும் நரேந்திரனுக்கு ஜிவ்னு கோவம் தலைக்கேறிடுது. இளவரசி அப்படின்னு கண்டிக்கிற குரல்ல கூப்பிட, உட்கார்ந்திருந்த இளவரசி எந்திரிச்சு, ஆமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட, அந்த பதவிக்கு நீலவேணியவே நியமிச்சிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. மன்னருக்கு மகள் சொல்றதோட அர்த்தம் புரியல. என்னம்மா சொல்ற அப்படின்னு மன்னர் கேட்க,
நம்ம சேனாதிபதி ஒரு பெண் பின்னாடி சுத்துறேன்னு சொல்லும் போது அந்த பதவிக்கு ஒரு பெண் தானே தேவை அப்படின்னு சொல்ல, அதுக்கு பலே போட்டுட்டு சேனாதிபதியவே ஏமாத்திட்டியே அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டு, பாத்தியா நரேந்திரான்னு சாதாரணமா மன்னர் கேக்குறார். நரேந்திரனால வேற என்ன சொல்ல முடியும்? மனுப்பல ஒரு சிரிப்பு சிரிக்கிறார். ராஜாவும் இளவரசியும் போனதும் நரேந்திரனோட முகத்துல கோபத்துல எள்ளும் கொள்ளும் வெடிக்குது. கோபத்தோட தன்னோட அறைக்கு போறார் சேனாதிபதி. உள்ள போகும் போதே என்ன யாருன்னு தெரியாம என்னையே பார்த்து சிரிச்சுட்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு விறுவிறுன்னு ரூமுக்குள்ள போறார் நரேந்திரன். அப்போ அந்த அறைக்குள்ள இருந்து அம்பிகா வெளியே வராங்க. அம்பிகா அந்த அரண்மனையில ஒரு நாட்டிய மங்கை. அம்பிகாவும் நரேந்திரனும் காதலர்கள். ஆனா அவங்களுக்கு இன்னமும் கல்யாணம் ஆகல. உள்ள கோபமா வர நரேந்திரன் பக்கத்துல போய் ஆசையா கண்ணாலான்னு கூப்பிட்டு, ஏன் என்னவோ மாதிரி இருக்கீங்க அப்படின்னு அம்பிகா கேக்குறாங்க. உடனே நரேந்திரன், நான் எவ்வளவு பெரிய வீரன், எதிரிகளை எல்லாம் என்ன கண்டா நடுங்குவாங்க, என்ன பார்த்து பொண்ணு சிரிக்கிறா, அதுக்கு அப்பனும் ஒத்து ஊதுறான் அப்படின்னு படபடக்கிறார். வெறும் ஒரு பொண்ணுன்னு நரேந்திரன் சொன்னதால தன்னோட காதலனை பார்த்து யாரோ அவமானப்படுத்திட்டாங்கன்னு ரொம்ப கோவமா, அம்பிகா என்ன இந்த நாட்டோட சேனாதிபதியை பார்த்து சிரிச்சாங்களா, உங்களோட வீரவாள் இந்த உரையில உறங்கிக்கிட்டு இருந்துச்சா, எப்படி உயிரோட விட்டீங்க அப்படின்னு அவங்க பங்குக்கு கோபமா கேக்குறாங்க. அதுக்கு நரேந்திரன், அவ இளங்குமரி, அவன் சிறு வேந்தன் அப்படிங்கறதாலதான் நான் பொறுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ரூமுக்குள்ள போறார். அப்பதான் நரேந்திரன் யார பத்தி பேசி இருக்காருங்கிறது அவங்களுக்கு புரியுது. அவர் பின்னாடியே போய் அவரோட தோளுல கை வச்சு, அன்பே உங்களை வேதனைப்படுத்தினது நம்மளோட இளவரசி தானே அப்படின்னு பதவிசா கேக்குறாங்க. அதுக்கு ஆமா அப்படின்னு அவர் பதில் சொல்லிட்டு, அவ எதிர்கால மகாராணியா, நான் அவளோட சேவகனா அப்படின்னு எரிச்சலோட சொல்ல, நரேந்திரன் சொன்னதை கேட்டதும் அம்பியாவுக்கு சிரிப்பு வந்துருச்சு. சிரிச்சுக்கிட்டே இதுல என்ன இருக்கு, நான் என்னவோ ஏதோன்னு நினைச்சிட்டேன் அப்படின்னு சர்வ சாதாரணமா அவங்க அதை எடுத்துக்கிட்டாங்க. அதை கேட்டது நரேந்திரன் அம்பிகாவை பார்த்து, அம்பிகா சேவகன்கிற வார்த்தையை நான் வெறுக்கிறேன் அப்படின்னு ஆத்திரமா சொல்ல, சரி அப்போ வேலையை விட்டுடுங்க அப்படின்னு சொல்றாங்க அம்பிகா. அது எப்படி, என்னோட வாழ்த்திறமை தெரியாம அந்த கிழவன் என்ன கிண்டல் பண்ணிட்டான், நான் நினைச்சேனா இந்த நாட்டையே ஆளுவேன், நாடாள பிறந்தவளை என்னோட பஞ்சனை பதுமை ஆக்குவேன் அப்படின்னு சொன்னதும் அம்பிகாவோட முகமே மாறிடுது. நரேந்திரனுக்கு தேவசுந்தரி மேல ஒரு கண்ணு இருக்கா, அவரால் உங்களுக்கு ஆபத்து ஏதாவது ஏற்படுமா, தெரிஞ்சுக்க அடுத்த பகுதியை தவறாம கேளுங்க. எப்படி இருந்தது கதை? இந்த பகுதியில இளவரசி நரேந்திரனை பேசுனது கொஞ்சம் எக்ஸ்ட்ரான்னு எனக்கு தோணுச்சு. ஆனா கதையில அப்புறமா நரேந்திரன் பண்ற வேலையெல்லாம் பார்த்த போது தேவசுந்தரி அப்படி பேசுனது தப்பே இல்லைன்னு அப்புறம் தோணுச்சு. இளவரசி பேசுனது தப்புன்னு நீங்க நினைக்கிறீங்களா? கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணுங்க. என்னங்க கதை சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கா? இந்த கதையை பத்தியான உங்க கருத்துக்களை தவறாம என்னோட ஷேர் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை தெரிஞ்சுக்க நான் ஆவலா காத்திருக்கேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.